இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை அறிக்கை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அதாவது இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். நாங்கள் ஒரு காரியத்தை நடக்கும் என்று நம்புகிறோமாக இருந்தால் அதை நாங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கிறோம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறதோடு மாத்திரம் நிறுத்தி விடாமல் நாங்கள் எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாங்கள் எவற்றை வாயினால் எல்லாம் அறிக்கை பண்ணுகிறோமோ அவற்றை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவன் எங்களுடைய வாயின் அறிக்கைகளையும் அவதானிக்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறதை வாயினாலே அறிக்கை பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். நாங்கள் இருதயத்திலே விசுவாசித்து கொண்டு சூழ்நிலைகளை பார்த்து நடக்காது முடியாதென்று வாயினாலே அறிக்கை பண்ணுகிறோமாக இருந்தால் நாங்கள் விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் விசுவாசிக்கிறோமாக இருந்தால் எதை விசுவாசிக்கிறோமோ அதை வாயினால அறிக்கை பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாக மாத்திரம் நின்று விடாமல் அதை வாயினாலே அறிக்கை பண்ணி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாகவும் மாற வேண்டும். Have a wonderful day.